திருப்புகழ் 679. பாற்று கணங்கள் தின்று தேக்கிட்டிடும் குரம்பை நோக்கிச் சுமந்து கொண்டு பதிதோறும் பார்த்து திரிந்து உழன்று ஆக்கத்தையும் தெரிந்து ஏக்கற்று நின்று நின்று தளராதே வேற்று புலன் களைந்து மோட்டி புகழ்ந்து கொண்டு வேற்று புலன்கள் ஐந்தும் ஓட்டி புகழ்ந்து கொண்டு வேற்று புலன் களைந்து மோட்டி புகழ்ந்து கொண்டு வேற்று புலன்கள் ஐந்தும் ஓட்டி புகழ்ந்து கொண்டு கீர்த்தித்து நின் பதங்கள் அடியேனும் வேட்டு கலந்து இருந்து ஈட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்து இருந்து மகிழ்வேனோ. மாற்றற்ற பொன் துலங்கு வாழ் சக்கிரம் தெரிந்து வாய்ப்புற்று அமைந்த சங்கு தடி சாப மால் பொன் கலந்து மால் பொன் கலம் துலங்க மால் பொன் கலம் துலங்க நாட்டு அச்சுதன் பணிந்து வார் கைத்தலங்கள் என்று திரைமோதும் பால் சொல் தடம் புகுந்து வேல் கண் சினம் பொருந்து பாய்க்குள் துயின்றவன் தன் மருகோனே பாக்கு கரும்பை கெண்டை தாக்கி தடம் படிந்த பாக்கத்து அமர்ந்திருந்த பெருமாளே. பாக்கு கரும்பை கெண்டை தாக்கி தடம் படிந்த பாக்கத்து அமர்ந்திருந்த பெருமாளே. வேற்று புலன்கள் ஐந்தும் ஓட்டி புகழ்ந்து கொண்டு கீர்த்தித்து நின் பதங்கள் அடியேனும் வேட்டு கலந்திருந்து ஈட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்து இருந்து மகிழ்வேனோ. பாக்கத்து அமர்ந்திருந்த பெருமாளே. பாக்கத்து அமர்ந்திருந்த பெருமாளே. மாற்றற்ற செம்பொன் மயமான நாந்தகம் என்னும் வாளும் சுதர்சனம் என்னும் சக்கரமும் தெரிந்து பொருந்த அமைந்த பாஞ்சசன்யம் என்னும் சங்கமும் கௌமோதகி என்னும் கதையும் சாரங்கம் என்னும் வில்லும் அழகிய பொன் ஆபரணங்களும் விளங்க நிலையாக வைத்துள்ள திருமாலை பணிந்து நீளும் கைத்தலங்கள் என்று சொல்லும்படி அலைகள் மோதுகின்ற திருப்பார் கடலில் இடம் கொண்டு வேல் போன்ற கூரிய கண்ணையும் கோபத்தையும் கொண்ட பாயாகி ஆதிசேஷன் என்னும் பாம்பனையில் அரிதுயில் புரியும் திருமாலின் மருகரே. கமுகமரத்து பாக்கையும் கரும்புகளையும் கெண்டமீன் தாக்கிவிட்டு தடாகத்தில் படிகின்ற பாக்கம் என்னும் தலத்தில் வளமிக்க பாக்கம் என்னும் தலத்தில் வீற்றிருக்கின்ற பெருமையில் மிகுந்தவரே. பருந்துகளின் கூட்டங்கள் தின்று ஏப்பமிடும் வயிறு நிறைதற்கு இடமான இந்த உடல் கூட்டை விரும்பி சுமந்து கொண்டு ஊர்கள் தோறும் காட்சிகளை பார்த்தும் திரிந்தும் உழன்றும் செல்வம் சேர்க்கும் வழியை தெரிந்தும் அதனால் இளைத்து வாடி ஆங்காங்கு நின்று தளராமல் நான் முன்னேற்றம் அடைவதற்கு மாறாக நிற்கின்ற ஐம்புலன்களையும் அப்புறப்படுத்தி ஒருமைப்பட்ட மனத்தினனாய் தேவரீரை புகழ்ந்து கொண்டு உமது கீர்த்தியையே பாடி பாடி உமது திருவடிகளை அடியேனும் விரும்பி உடம்பால் கலந்திருந்து வருத்தங்களை கடந்து நின்ற முக்தி வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோ. 4 பேர் சுமக்க வேண்டிய சுமையான உடம்பை சுமந்து அவமே திரியும் மானிடர்கள் தூல பங்க காயம் வம்பிலே சுமந்து திரிவர். நம்மை நல்வழிக்கு போக ஒட்டாமல் தடுத்து கெடுத்து கொண்டிருக்கும் ஐம்புலன்கள் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலர் இட்டு உண தாழ் சேர ஒட்டார் ஐவர். வீட்டில் புகுந்து இருந்து மகிழ்வேனோ. முக்தி வீட்டில் புகுந்து பேரானந்த பெருவெள்ளத்தில் மூழ்கி மகிழ்வேனோ என்று அருணகிரிநாத பெருமான் முருகனிடம் இறைஞ்சுகிறார். திருமாலுடைய சங்கு பாஞ்சசன்யம் வெண்மையான சங்கு. கடலில் 1000 இடம்புரி சங்குகளுக்கு நடுவில் வலம்புரி சங்கு கிடைக்கும். 1000 வலம்புரி சங்குகளுக்கு நடுவில் ஒரு பர்ஜன்யம் என்னும் சங்கு இருக்கும். 1000 பர்ஜன்யங்களுக்கு நடுவில் ஒரு பாஞ்சசன்யம் இருக்கும். வார்க்கை தலங்கள் என்று திரை மோதும் பார்க்கடலில் உள்ள அலைகள் கையால் திருவடியை வருடுவது போல காட்சி தருகின்றன. அலைகள் மோதுவது. பாக்கம் என்னும் தலத்தில் வாழும் முருகப்பெருமானே. முக்தி வீட்டில் புகுந்து மகிழ வேண்டும்.
வேட்டு கலந்திருந்து ஈட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோ, வீட்டில் புகுந்து இருந்து நான் மகிழ வேண்டும் என்று வேண்டியவாறு.